அந்த எஸ்எஸ் பிரியாணியில் வந்து நாங்கள் சாப்பிட்ட பிரியாணியில் புழு இருக்குது, அதுக்காக தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இல்லை நீங்கள் பேசி என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியலையே. நான் பேசுவேன், நான் சாப்பிட்ட சாப்பாடு அப்படின்னு நான் பேசுவேன், புரிஞ்சுதுங்களா? அவங்கள கூப்பிட்றேன், இவங்கள கூப்பிட்றேன், இந்த ரெக்கமெண்ட்லாம் அது வேண்டாம். இப்போ எவ்வளோ பெரிய புழு இருக்குது பாருங்க. இதில் எஸ்எஸ் பிரியாணி, இது வந்து நியர்பை வெஸ்ட் பாம்பலம் பிராண்டு, நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் சாப்பிட வரும். இப்படிலாம் ஒரு புழு பிரியாணி கொடுப்பீங்கன்னா கண்டிப்பாக நினச்சி பார்க்கவே இல்லை சார். அப்படி இல்லை நீங்களே தூண்டி விடுற மாதிரி சார். எல்லா உணவுலையும் ரைடு போகும்போது பத்திரிகையாளருக்கு அலோவ் பண்ணுவீங்க, ஏன் இந்த உணவுக்கு அலோவ் பண்ணல சார்? அதை மட்டும் சொல்லுங்க சார். சும்மா ரைட் சார், ஏன் ரைடு பண்ணும்போது சார் என்ன எடுத்துட்டு போறீங்க சார்? என்ன முடிவு சார்? தொட்டு போங்க சார். அந்த எஸ்எஸ் பிரியாணியில் வந்து நாங்கள் சாப்பிட்ட பிரியாணியில் புழு இருக்குது, அதுக்காக தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இல்லை நீங்கள் பேசி என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியலையே. எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியில் சாப்பிட வந்ததுக்கு புழு இருக்குது. இதுக்கு காம்பன்சேஷன் பண்ணதுக்கு யார் யாரெல்லாம் விட்டு பேச சொல்லாங்கன்னு நீங்களே பார்த்துங்க. நூறு திருநங்கை வந்தால் கூட நான் நிற்பேன், நான் பேசுவேன், நான் சாப்பிட்ட சாப்பாடு அப்படின்னு நான் பேசுவேன், புரிஞ்சுதுங்களா? அவங்கள கூப்பிட்றேன், இவங்கள கூப்பிட்றேன், இந்த ரெக்கமெண்ட்லாம் அது வேண்டாம்.